செஞ்சிக்கு ஃபேமஸான முட்டை மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முட்டை மிட்டாய் செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். அன்ஸ்வீட்டட் கோவா நான் எடுத்திருக்கேன், 200 கிராம் கோவா. அப்புறம் டைகர் எசன்ஸ், ரோஸ் எசன்ஸ் எடுத்திருக்கேன். இதுதான் எக்கோட ஸ்மெல் தான் நல்லா எடுக்கும், ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 200 கிராம் சுகர், 6 முட்டை, கொஞ்சம் முந்திரியும் பாதாமும் ரெண்டுத்தையும் ஈக்குவலாக 30 கிராம்ஸில் எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் ஊற போடலனா கூட பிரச்சனை கிடையாது, அப்படியே கொஞ்சம் பால் ஊற்றி நீங்கள் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். ஏலக்காய் 4 எடுத்திருக்கேன். சர்க்கரை கொஞ்சம் அதில் போட்டால் தான் பவுடர் நல்லா ஆகும்னு ஏலக்காய் ஒரு 4 பீஸ் எடுத்திருக்கேன். 50 கிராம் கீ எடுத்திருக்கேன். இதுதான் இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான பொருட்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் முந்திரியும் பாதாமையும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த 6 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நான் 6 முட்டையும் இதில் உடச்சி ஊற்றிருக்கேன். இதில் வந்து இங்கே ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லா எக்லேயுமே இருக்கும். இதை வந்து எடுத்துடணும் நம்ம, ஏன்னா இதுதான் நமக்கு ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். வீடியோவில் உங்களுக்கு தெரியுதா, இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். இதெல்லாம் நம்ம அவுட் பண்ணிடணும். இந்த மாதிரி எல்லா முட்டையில் இருக்கிறதும் நம்ம தனித்தனியாக உடைச்சோம் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை மொத்தமாக உடச்சி ஊற்றி கூட எடுத்துக்கலாம். இதை நம்ம எடுத்துட்டோன்னா நமக்கு எக் ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்போ நம்ம கோவாவை சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி முட்டையும் கோவாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோ கொஞ்சம் கட்டாயி வரும், ஏன்னா நானே கேமராவும் பிடிச்சி நானே ஒரு கையில் பண்ணிகிட்ருக்கேன். கேமரா பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் நானே பண்ணுறதுனால கொஞ்சம் கட்டாயி வரும். இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் கலந்துக்கோங்க. அப்படி இருந்தாலுமே கூட நம்ம அடுப்பில் வச்சு மெல்ட் பண்ணும்போது இதெல்லாம் கரைஞ்சிரும். பட் நம்ம கொஞ்சம் பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 200 கிராம் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பாதாம் பேஸ்ட்டை போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாதாம் போட்டு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மெல்லை